திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, விருச்சிக ராசிக்குண்டான ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். பொதுவாக விருச்சிக ராசிக்கு சனியினுடைய பார்வை ஒரு பக்கம் இருக்கட்டும், அது இயற்கையாகவே உங்களுக்கு நிறைய அனுபவங்கள், வீடு சார்ந்தது, மனம் சார்ந்தது, தாய் சார்ந்தது, வீடு மனை சொத்து சுகங்கள் சார்ந்தது, உங்களுடைய நண்பர்கள் சார்ந்த அனுபவத்தையும் கொடுத்து கொண்டே தான் இருப்பார். அப்படிங்கிறதுல இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு உண்டு. அடுத்தது பாருங்க, உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் நேராக 7ஆம் வீட்டிலேருந்து ராசியை பார்க்கிறார். இது மிகப்பெரிய ஒரு யோகம். ராசி அதிபதி ராசியை பார்ப்பது யோகம். பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, நினைப்பது எல்லாம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள். யாரோட சேர்ந்து பார்க்கிறார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, குரு பகவானோட சேர்ந்து பார்க்கிறார். அப்போ 7இல் குரு இருந்து உங்கள் ராசியை குருவும் செவ்வாயும் சேர்ந்து பார்க்கும் பொழுது மதிப்புக்கும் மரியாதைக்கும் பண வரவுக்கும் குறைவில்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. இது உங்களுக்கு செவ்வாய் 26ஆம் தேதி வரைக்கும் தான் அங்கே இருப்பார். 26ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா 8ஆம் வீட்டுக்கு போயிடுவார். அப்போது உங்களுடைய பிளானிங், உங்களுடைய விஷயங்கள், நீங்கள் ஏதாவது சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 26ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாமே பண்ணிக்கணும். ஒரு பணவரவு, ஒருத்தரை சந்திக்கிறீங்க, ஒரு நல்ல விஷயங்கள், ஏதாவது ஒரு தொழில் சார்ந்தோ எந்த விஷயமாக இருந்தாலும் ஒருத்தரை போய் சந்திக்கணும், ஒரு நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு உண்டான எல்லா பிளானிங்குமே நீங்கள் என்ன பண்ணணும்னா 26ஆம் தேதிக்கு முன்னாடியே செஞ்சிடணும். ஏன்னா 26ஆம் தேதிக்கு மேலே ராசி அதிபதி மறைந்தால் உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தடை தாமதத்திற்கு ஏற்படும் அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை. அடுத்தது பாருங்கள், உங்களுடைய 2ஆம் அதிபதி மற்றும் 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு உங்களுக்கு 7ஆம் வீட்டில் இருக்கார். 2 கூடியவர் உங்களுக்கு 7இல் இருந்தாலே ஏதாவது ஒரு பண வரவு, எப்படி கையில் பணப்புழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதற்குண்டான குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன். இந்த சுக்கிரன் பாருங்க, இப்ப இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வீட்டில் இருக்கார். பொதுவாக எப்பவுமே 7ஆம் அதிபதி 10ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது கணவர் மூலமாக தொழில் அமையும், அல்லது மனைவி மூலமாக தொழில் அமையும், அல்லது பார்ட்னர் போட்டு தொழில் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அல்லது பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் ஒரு தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 10இல் இருக்கும் பொழுது நிச்சயமாக திருமணம் கைகூடி வருவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். கணவன் மனைவி சேர்ந்தே ஒரு தொழில் பண்ணக்கூடிய அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படிங்கிறது மாற்றம் இல்லை. அவர் உங்களுக்கு 24ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீசமாகிறார், 11ஆம் வீட்டுக்கு வரப்போறார். அப்போ நீங்களும் 24ஆம் தேதிக்கு முன்னாடியே தொழில் ரீதியாக, லாபங்கள் ரீதியாக இது எல்லாம் என்னென்ன பண்ணணும், ஒரு கிளை மாற்றுறீங்க, தொழிலில் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, தொழில் ரீதியாக யாராவது சந்திக்க போகிறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் இந்த 24ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் செய்து கொள்வது, பொண்ணு பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது, திருமணம் சார்ந்த விஷயங்கள் பேசுறது, இதெல்லாமே நீங்கள் செஞ்சுக்கணும். 24ஆம் தேதிக்கு மேலே அந்த கிரகம் சுக்கிரன் நீசமாகிறதுனால பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்க மாட்டார். இருப்பினும் குரு பார்வை வரும். குரு பார்வை இருந்தாலும் கூட உங்களுக்கு இப்போ இந்த 24ஆம் தேதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதற்கப்புறம் இருக்காது அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை. அடுத்து விருச்சிக ராசிக்கு 8 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டில் நிற்கிறார். புதன் உங்களுக்கு 8ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் இருந்தாலே சில உடல் உபாதைகள், யாராவது உங்களுடைய பழக்கமானவங்க கூட ஒரு கசப்புகள் ஏற்படுறது, உங்களுடைய குருவாக இருக்கக்கூடியவர்களோட இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள்கிட்ட கொஞ்சம் மனக்கசப்புகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பையும் கொடுப்பார். அதே போல் அவரே உங்களுக்கு 11ஆம் அதிபதியும் ஆகி 9ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது தந்தை மூலமாக லாபம், குரு மூலமாக லாபங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். 9, 11 தொடர்பு அப்படிங்கிறது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் எதிர்பாராத லாபங்கள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், உங்களுடைய ராசிக்கு சூரியன். இந்த சூரியன் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி. இந்த 10ஆம் அதிபதி சூரியன் 9ஆம் வீட்டில் இருக்கார் 16ஆம் தேதி வரைக்கும். இந்த 16ஆம் தேதிக்கு மேலே 10ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். பொதுவாக சூரியன் ஆட்சி பலம் பெறக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது 16ஆம் தேதிக்கு மேலே அப்படிங்கிறது இருந்தாலும் கூட அந்த 16ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய வீடு அப்படிங்கிறது 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ஒரு தந்தை மூலமாக கொஞ்சம் சில மனக்கசப்புகள் வந்தாலும் லாபத்துக்கு குறைவில்லாமல் அப்பா மூலமாக கொஞ்சம் நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அடுத்தது 16ஆம் தேதிக்கு மேலே 10ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது தொழில் பெருக்கங்கள் அதிகமாக இருக்கும். தொழில் ரீதியான ஒரு விஷயங்கள் சக்ஸஸ் கொடுக்கும். உழைப்பு அதிகமாக போட வேண்டிய அமைப்பு உண்டு. வேலைப்பளு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை. 10ஆம் இடம் தொழில் மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய கர்மா,
அப்போது உங்களுடைய கர்மாவை கழிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக கூட இருக்கும். அப்போது நீங்கள் 16ஆம் தேதிக்கு மேலே நிறைய தான தர்மங்கள், அன்னதானங்கள் உங்களுக்கு நினைச்ச அளவுக்கு செய்யுங்க. உங்களுடைய பாவ மூட்டைகள் நிச்சயமாக குறைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத இந்த மாதம் நீங்கள் இது வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு விஷயம் மட்டும்தான். அப்போது இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டுட்டீங்கன்னா நிச்சயமாக ஒரு கர்மாவை கழிக்கக்கூடியதும் உங்களுடைய பாவத்தை கழிப்பதற்குண்டான வாய்ப்பையும் உங்களுடைய தொழில் பெருக்கத்துக்குண்டான வாய்ப்பையும் இந்த சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 26ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சக்ஸஸ் தான். ஆனாலும் அதற்கு மேலேயும் பார்த்துட்டிங்கனாலும் உங்களுக்கு தொழில் ரீதியான இந்த சூரியன் வரும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தையும் தொழில் ரீதியாக கொடுப்பார். அதே போல் பண வரவு உங்களுடைய குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறதுனால என்ன நீங்கள் செஞ்சீங்கனாலும் ஏதாவது ஒரு வழிவகையில் பண வரவை நிச்சயமாக இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக இந்த மாதம் விருச்சிக ராசிக்கு தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.